Morning and good afternoon, ladies and gentlemen. This is a part of the activities that we have carried out on the NSS camp, and in fact, after the NSS camp, நாட்டு நலப்பணி திட்ட சார்பாக நம்ம ஏற்கனவே பல நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறோம். இந்த சைபர் கிரைம் பற்றி திருச்சி மாவட்ட காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் ஏற்கனவே உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நாட்டு நலப்பணி திட்ட சார்பாக ஒரு ப்ரோக்ராம் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைய நிகழ்வு அது தொடர்பான நிகழ்வு, இதற்கான ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம், இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அனைத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் சிங்கர்னைஸ் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஆதார் கார்டை இணைக்கிறோம். 18 வயசை தாண்டி இருந்தால் பேன் கார்டு வாங்க சொல்கிறாங்க. அப்போ பேன் கார்டையும் அதில் இணைக்க வேண்டியிருக்கு. ஸோ பேன் கார்டில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், ஆதார் கார்டில் நம்முடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு, அது அதில் கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் இன்னொரு முக்கியமாக நம்முடைய மொபைல் நம்பரு எங்கெங்கெல்லாம் போகுதோ அதன் மூலமாக நம்முடைய டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ண வேண்டிய, நமக்கு தெரியாமலே நம்ம ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. புதுசாக இப்போ மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணும்போது அது பர்மிஷன் கேட்குது, ஃபோட்டோஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்ன்னு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய டாக்குமெண்ட்ஸை பாதுகாப்பாக வைத்திருப்பதும், இது மாதிரி இந்த ஃபேக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கால் பண்ணுறது, உங்களுடைய ஆதார் நம்பரில் வெரிஃபிகேஷன் இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணணும், அதுக்காக ஒரு ஓடிபி வந்திருக்கோம், அதை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா தயவு செய்து யாரும் எந்த ஒரு ஓடிபி இஸ் நாட் டு ஷேர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன் டைம் பாஸ்வேர்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம கொடுக்குறோம், அதை ஷேர் பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அது பார்க்கப்படுகிறது. ஆகையினால இந்த சைபர் செக்யூரிட்டி, கிரைம் இதிலெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மூலமாக நாட்டு நலப்பணி திட்டம் உங்களுக்கு சொன்னால், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் சந்திக்கிற மற்ற மாணவ மாணவிகளை நாட்டு நலப்பணி திட்டத்தில் இல்லாத அல்லது மற்ற உங்கள் ஊரில் இருக்கிற கிராமப்புற இளைஞர்களை அவங்களுக்கு நீங்கள் இந்த தகவலை தெரிவித்து மிக பாதுகாப்பாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். இதுதான் அதுக்கான விஷயங்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேட்டர்ன்ஸ் போட்டு செல்ஃபோன் எல்லாம் பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணுறீங்க, செல்ஃபோனை ரிப்பேரிங் கொடுக்குறீங்க, அவங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க அக்சஸ் பண்ண முடியும். அவங்களே உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளே போயிடுச்சு, அது போயிடுச்சு, அதெல்லாம் கொடுக்கும்பொழுது பக்கத்தில் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அல்லது ரொம்ப பாதுகாப்பான சென்சிட்டிவான பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாம் செல்ஃபோனில் வைத்து கொள்ளாமல் இருப்பது இன்னும் சிறப்பு. உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உங்கள் மெயிலில் அனுப்பி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு, செல்ஃபோனுடைய பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியில் அனுப்பிச்சி வச்சுருக்கலாம். இமெயில் ஐடியில் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ண முடியும். இன்னும் சிலருடைய செல்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இமெயில் ஓப்பன்லேயே இருக்கும். அந்த செல்ஃபோனை வேறு யாராவது அக்சஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயிலையும் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரிலாம் இல்லாமல் இமெயில் ஐடியும் ஒவ்வொரு முறையும் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இது பண்ணணும். அப்புறம் இன்னும் சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் காண போனாலோ தொலைஞ்சாலோ உங்களுக்கு இன்டிமேட் வர்ற மாதிரி உங்களோட ஃபோனுக்கு ஐஎம்இ நம்பர்லாம் ஒன்று இருக்குது. அது அந்த 2 சிம் இருந்துச்சு அப்படின்னா சிம் ஒன்னோட ஐஎம்இ நம்பர், சிம் 2யோட
டூவோட ஐஎம்இ நம்பர், அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் அபவுட் த ஃபோன் செட்டிங்ஸில் போய் அபவுட் த ஃபோனில் இருக்கும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் இமெயில் ஐடியில் அனுப்பி வச்சுக்கிங்க. ஸோ செல்ஃபோன் யூசேஜாக இருக்கட்டும், வெளியில் காமன் வைஃபையை கூடியமான வரைக்கும் பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக சேஃப்டியில் ஒரு முக்கியமான. மொபைல் டேட்டாவே எங்கே போனாலும் பயன்படுத்துங்க. உங்களுடைய மொபைல் டேட்டாவை வேறு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு வைஃபை வருது அப்படின்னா அந்த வைஃபையை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்தே பாரத் ட்ரெயின், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது மாதிரி நிறைய இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொது இடங்களில் வைஃபை கனெக்ஷன் இருக்கும். அதுக்கு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அது ஓடிபி வரும், பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அது சேஃப்டி கிடையாதும்பாங்க. ஸோ அது மாதிரி கூடியமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பேட்டர்ன்ஸு போடுறீங்க, அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இது இப்படி வச்சுருப்பீங்க ரைட்டா, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்கள் குடும்பத்தினருக்கு யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் இல்லாத போது அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாம். பட் தேவையில்லாமல் அதை மற்றவங்க பார்த்து குறிப்பாக பெண்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை அதிகமாக நீங்கள் வச்சிடலாமா? அந்த ஃபோட்டோஸு ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாதவர்களுக்கு கிடைச்சா அதை அவன் தப்பாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. நிறைய தப்பாக பயன்படுத்தி அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பிச்சு உங்களை த்ரெட்டன் பண்ணி மிரட்டி எங்கேயாவது நீங்கள் ஏதாவது சென்சிட்டிவான இது மாதிரி அந்த அன்னோன் கால்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அன்னோன் கால்ஸ் நிறைய வரும் வெளியிலேருந்து, உங்கள் கான்டாக்டில் இல்லாத கால்ஸு. என்ன ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு யூபிஎஸ் சார், ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணதுக்கப்புறம் ஏன் சத்தம் வருது? அது மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜியினால் நிறைய பாதகங்களும் இருக்குது. நம்மெல்லாம் ஒவ்வொரு அறகுறையாக இல்லை கால்வாசி தான் டெக்னாலஜியை தெரிந்து வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளை ஹேக் பண்ணிட முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் செல்ஃபோன் காலம்பரிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கெங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத டவர் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். டவர் மூலமாக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டவரில் கனெக்ட் ஆகிட்டே வரும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் பேசுகிறோம் அப்படின்னா நியர்பை இருக்க டவர் மூலமாக தான், காற்றின் மூலமாக தான் போகுது, அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ அது ரொம்ப ஈஸியாக உங்களுடைய செல்ஃபோன் ட்ராவல் வச்சு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் எப்பொழுதுமே ஒரு ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் கட்டுக்கோப்பாகவும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு பாதுகாப்பு அதிகம் உண்டு. அந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் தாண்டி நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏற்படுகிற பாதக விளைவுகளுக்கும் நம்ம பாதிக்கப்படும் மாதிரி இருக்குது. அதனால் செல்ஃபோன் யூசேஜ், குறிப்பாக இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசேஜில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதில் வேறு சில சிக்கல்கள் அதெல்லாம் இருக்குது. இதை பற்றி ரொம்ப நேரம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இந்த லைவ் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறீங்க, அது ஒரு ஆப், அந்த ஆப் மூலமாக தான் லைவ் லொக்கேஷன் போகுது. அப்போ அவங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு. அது நான் கூடியமான வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம். 120 கோடிக்கு மேலே கனெக்ஷன் இருக்குது இந்தியாவில், செல்ஃபோன் கனெக்ஷன். 142 கோடி மக்கள் தொகையில் 120 கோடிக்கு மேலே செல்ஃபோன் கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு புள்ளி வரம் கொடுது. அப்படின்னா அப்போ என்ன 20 கோடி மக்கள்கிட்ட தான் செல்ஃபோன் இல்லையா அப்படின்னு இல்லை, செல்ஃபோன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஒருத்தரே பல்வேறு செல்ஃபோன் கனெக்ஷன் வச்சிருக்கலாம், இந்த சிம் கார்டு கனெக்ஷன் வச்சிருக்கலாம். அதனால் அதுதான் கணக்கு, அந்த ஒட்டுமொத்த கணக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபேக் நியூஸு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு வரும். நிறைய ஃபேக் நியூஸை அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க. உடனே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்போ இன்றைக்கி திருச்சியில் நம்ம கல்லூரிகளுக்கு, திருச்சியில் பஞ்சப்பூரை சுற்றி உள்ள கல்லூரிகளுக்கு விடுமுறை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
காலம்பரை வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஹாஸ்டலில் படுத்து தூங்கிருக்கிற ஆள் போர்வையை எழுப்பாமலே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே போர்வையை மூடிட்டு தூங்குற ஆள்லாம் நிறைய இருக்குது. போய் பார்க்கணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ரைட்டா? பஞ்சப்பூரில் உள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கிளப்பி விடுறது. உடனே நீங்கள் சம்மந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்தில் உங்கள் துறை தலைவர் உங்களை வாட்ஸ்அப்பில் நம்ம தகவல் தெரிவிக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து செக்யூர்டு, அது 1-to-1. நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம், 3rd இயர், 1st இயர், 2nd இயர் அப்படின்னு குரூப் வச்சுருக்கோம்னா எனி அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அதில் வந்துடுது. வருதா? இப்போ அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸு, இப்போ இந்த இன்னைக்கு நான் முதல்வன் வகுப்புகள் இருப்பது எல்லாமே அதில் வந்துடுது. அதை பார்த்தீங்கன்னா பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இரவு படுக்க போகிறதுக்கு முந்தைய ஒரு முறை வாட்ஸ்அப்பை பாருங்கள். கல்லூரி வாட்ஸ்அப்பு, இந்த உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப்பை பின் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. தேவையில்லாத அந்த பையன்ட்டு நமக்கு மெசேஜ் வரும்னு அதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம். பசங்களும் அதே மாதிரி ஆகா பார்க்கலைன்னா அது பொண்ணு கோச்சிக்குது அப்படின்னு அதை பின் பண்ணி முதல்ல வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? ஸோ when you are focusing the college, give priority to the college. அது மாதிரி தேவையில்லாமல் அங்கங்கே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பல இப்படி பரவுது, சிக்கன், எல்லாமே அரசு நிகழ்ச்சிகள், அரசு டிவி, அஃபிஷியல் டிவியில் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வராது. அஃபிஷியல் டிவின்னு சேனல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டிவி நிறையா ப்ரைவேட் சேனல்ஸு நிறையா இருக்குது. அதில் அரசாங்கம் நியூஸ் கொடுப்பான் அஃபிஷியலாக. அது வாட்ஸ்அப்பில் வர செய்தியை விட அஃபிஷியல் டிவி நியூஸை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் யூடியூப்லேயே வந்து அஃபிஷியல் டிவி நியூஸை பார்க்கலாம். உடனே கல்லூரியை கான்டாக்ட் பண்ணி தகவல் தெரிவிக்கலாம். இப்போ கலெக்டர் மூலமாக நம்ம ஏதாவது தகவல் வந்ததுன்னா நம்ம இம்மீடியட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறோம். இன்னைக்கு கிளம்புன்னு நான் மைக்கில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணேன். என்ன அனௌன்ஸ் பண்ணேன்? அடுத்த வாரத்தில் நம்ம கல்லூரியில் என்ன நடக்குதுன்னு சொன்னேன். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக ஒரு கண்காட்சி நடைபெறுகிறது அப்படின்னு. அப்போ அது முறையாக அவங்க நம்மள்ட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, நம்ம சேர்மன்ட்ட அனுமதி வாங்கி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கேன். சிம்பிள். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம கல்லூரியில் அப்போ இது வந்துடுது. எந்த ஒரு தகவலும் உடனே உங்களுக்கு இப்படி தான் நம்ம தெரிவிச்சிடறோம். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் உங்கள் துறை வகுப்பு ஆசிரியர்களோ கல்லூரி ஆசிரியர்களையோ நீங்கள் கேட்டுக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு இதையும் பேச வேண்டியதில்லை. திருதுப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வார் நடக்குது, இங்கே வார் நடக்குது. இந்த யூடியூப்பில் நிறைய அன்அஃபிஷியல் வீடியோஸு, தேவையில்லாத தகவல்கள் இப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த வி ஹாவ் ரைட்ஸு, பல உரிமைகள் நமக்கு இருக்குது. ஸோ அது தேவையில்லாத அது மாதிரி கருத்துக்கள் எல்லாம் அங்கங்கே பரிமாறுறாங்க, அதை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதை கேட்குற நம்ம தான் வெரிஃபை பண்ணிக்கணும். யூடியூப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அஃபிஷியல் சேனல்ஸை, அந்த டிவி சேனல்ஸை நீங்கள் பார்க்கலாம். டிவி சேனல்ஸை நிறையா இருக்குது, அதை பார்க்கலாம். அல்லது இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கல்லூரியை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், அது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு. அதனால் குறிப்பாக பெண்கள் வந்து அதாவது சில போலியான செய்திகள் வருது. 30,000 ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு, அப்படியெல்லாம் செய்தி வரும். திடுதிப்புன்னு உண்மையா என்னங்கிறது உண்மையான விஷயம்னா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரும். காந்தியை பற்றி அல்லது நேருவை பற்றி, நம்முடைய நாட்டுக்கு தலைவர்களை பற்றி, நாட்டில் உள்ள பல்வேறு தலைவர்களை பற்றி, அப்புறம் தேவையில்லாமல் ஒரு சிலை உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி, அப்படி தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் குழப்பத்தை எல்லாம் உண்டு பண்ணுவதற்கான பல விஷயங்கள் இதில் வந்து நிறையா வருது. அதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் ஹேட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறோம். வெறுப்பு உணர்வை தூண்டக்கூடிய ஸ்பீச். உண்மையாக அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. வெறுப்பு உணர்வை தூண்டக்கூடிய செயல்பாடுகள் உண்மையாக அது மாதிரி அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர், ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வரோ, அவங்கள ஒரு நாட்டின் பிரதமரை பற்றியோ அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஈஸியாக உருவாக்கிடலாம். அதெல்லாம் அவங்க அது மாதிரிலாம் அவங்க நடந்திருக்காது. அப்போ தேவையில்லாமல் இது மாதிரியான அதெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கடந்து போகணும். அது நமக்கு தேவையே இல்லாதது. அதை நம்ம ஈஸியாக கடந்து போயிடணும். உண்மையான நிகழ்வுகளை என்னங்கிறது அஃபிஷியல் டிவி சேனல்ஸை பாருங்கள்.
அது குறிப்பாக வந்து இந்த மைனாரிட்டிஸை பற்றி, ரிலீஜியஸ் பற்றி விஷயங்களை பற்றி, ரிஃப்யூஜிஸ் பற்றி, அடைக்கலம் தேடி வர அசைலம் சீக்கர்ஸை பற்றி, குறிப்பாக பெண்களை பற்றி, குழந்தைகளை பற்றி, பெண்களை பற்றியான தகவல்கள் மிக அதிகமாக தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. நான் ரிக்வஸ்ட் நம்ம கல்லூரி கேர்ள்ஸுக்கு நான் விரும்பி வேண்டுகிறது, வாட்ஸ்அப்ல எல்லாம் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் கூடியமான வரைக்கும் வைக்காதீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கீப் சம் அதர், உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது ஃபோட்டோவை வைக்கிறது. அது என்னன்னா உங்களுடைய ஃபோட்டோவை ஈஸியாக ஃபேக் பண்ணி வேற ஒரு உருவத்தில் சேர்த்துடலாம், வேற ஒரு உருவத்தில் உங்கள் தலையை கொண்டாந்து சேர்த்துடலாம். அப்போ அதன்படி அது நீங்களேவே இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி எங்கே ஒரு பழக்க வழக்கங்கள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் லிமிட்டோட பழகுங்க, லிமிட்டோட பேசுங்க. அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயங்கள். தேவையில்லாமல் அரசு திட்டங்களை பற்றி, மற்ற இதை பற்றி எல்லாம் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இதில் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுது, அங்கே அந்த இடஒதுக்கீடு பற்றி சொல்லப்படலை. அதாவது எல்லாமே சேர்ந்தது, எது உண்மைன்னே தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வருதுன்னு பார்த்துட்டு, அல்லது நியூஸில் யூடியூப்பில் வருது பார்த்துட்டு இப்போ இதை உண்மை நினச்சிட்டு இருப்போம். எந்த ஒரு செய்தியையும் டபுள் பிளைண்டு செக் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரியான செய்திகள்லாம் உண்மையா அப்படின்னா, அந்த உண்மையான செய்தி அப்படின்னா டிவியில் அஃபீஷியலாக வரும். எந்த ஒரு டிவியும் அஃபீஷியலான டிவியெல்லாம் இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான தகவல்களை தெரிவிக்க மாட்டாங்க. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் அந்த இதுக்காக பணம் கேட்டு வர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ரைட்டா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணி செக் பண்ணிக்கிறதுக்கு, சோசியல் மீடியா பேஜஸை பற்றி செக் பண்ணிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்கேன், அதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு வாட் இஸ் தட், ஒரு ஸ்கேன் QR கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வேற ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சு உங்கள் ஃபோனில் அந்த QR கோடை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நியூஸை பற்றி இது மாதிரி நியூஸ் வந்திருக்கு, இந்த நியூஸ் உண்மையா அப்படின்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுலலாம் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டு நடப்பில் வந்து உங்களுக்கு இன்னைய தேதியில் தேவையான ஒரே விஷயம் படிப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு பாடங்கள் படிக்கிறீங்க. பிகாமாக இருக்கலாம், பிபிஏ இருக்கலாம், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, இந்த மாதிரி உங்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது தகவல் வந்தால் கூட அதை இம்மீடியட்டாக எக்ஸாம் கிளம்பிட்டு இருப்பீங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கோம், இன்று பாரதாசன் பிறகு நடக்கிற இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறது, தள்ளி வைக்கப்படுகிறதுன்னு நியூஸ் சேவனா ஒருத்தன் கிளப்பி விட்டுருப்பான். அப்போ அது மாதிரி ஏதாவது வந்தால் கல்லூரியிலேருந்து வரும் சிம்பிளாக. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா நாங்களே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவரே கிளியர் போட்டுருவார். மழையின் காரணமாக, பெருமழையின் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை, இது தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் அப்படின்றாங்க சில நேரங்களில். அது ரொம்ப அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களே இப்போ விட்டுடுறாங்க. ஏன்னா தேர்வுகள்ங்கிறது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த தேர்வு நடக்குது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் மழை பெய்யும், நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் இருக்கலாம். அப்போ அங்கே தேர்வு ரத்தாக இருக்கும். அதனால அந்த 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 ஃபேக்ட் செக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, யாராவது ஃபோன் வாங்கியிருந்து அந்த பழைய நம்பர் மாற்றிருந்து இப்போல்லாம் வந்திருந்து உங்களுக்கு நம்ம கல்லூரி ஆல் ஃபர்ஸ்ட் இயர் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கா? அதில் யாராவது இல்லைன்னா நீங்கள் சக்தி மேடத்துக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லி உங்கள் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா சேர்த்து விட்ருவாங்க, உங்கள் பேரை போட்டு சேர்த்து விட்ருவாங்க. இவங்க தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பே உருவாக்குனது, ஆல் ஃபர்ஸ்ட் இயர். அதே மாதிரி ஆல் செகண்ட் இயர் இருக்குது, ஆல் தேர்ட் இயர் இருக்குது. அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும், இல்லை ஆசிரியர்கள்ட்ட சொன்னால் போதும், அவங்க ஏற்றி விட்டுருவாங்க. உடனே செக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நம்ம அஃபீஷியல் கம்யூனிகேஷன் பூரா அதில் தான் வருது. நீங்கள் யாரும் அதில் மெசேஜ் போட முடியாது, பார்த்துருக்கீங்களா? நாங்கள் மட்டும் தான் மெசேஜ் போட முடியும். அது என்னன்னா கல்லூரி சம்பந்தப்பட்ட தகவல்கள், இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், தேவையில்லாத நிகழ்வு, வேற எந்த இதுவும் அதில் வந்து முக்கியமான செய்திகள் பின்னோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது கல்லூரியில் நம்ம அட்மின் மட்டும்தான் போடுறதா வச்சுருப்போம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன், வேறு ஆசிரியர்கள் கூட யாரும் போட மாட்டாங்க.
அது தலைவராக இருந்தால் அது துறை தலைவர் அவங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். காலேஜ் லெவலில் உள்ள முக்கியமான ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் ஆரம்பிக்கிறது, இந்த ப்ராக்டிக்கல் ஷெட்யூல், இப்போ தான் ப்ராக்டிக்கல் ஷெட்யூல் போட்டு நம்ம இன்றைக்கி தான் லெட்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம், அவர் சபரி வந்து கொடுத்துருக்காரு, அது யூனிவர்சிட்டிக்கு போகுது. யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு யூனிவர்சிட்டிலேருந்து கன்ஃபார்ம் ஆகி வந்தால் தான் அந்த டேட்டு உங்களுக்கு வரும். அது கன்ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் தகவல் 99% யூனிவர்சிட்டி நம்ம கொடுக்குற டேட்டை தான் ஏற்றுப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் அவங்க இந்த டேட்டை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பழையபடி மாற்றி வேறு டேட்டு கொடுப்போம். குறிப்பாக இந்த பிபிஏல ப்ராக்டிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பிபிஏல ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கா, செகண்ட் இயருக்கு பிபிஏ செகண்ட் இயர் ஆமாம் ப்ராக்டிக்கல் இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் இருக்குது. பிஜி தனியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் அஃபீஷியலாக உங்களுக்கு ஒரு நாங்கள் டேட்டை போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டாக நாங்கள் செய்கிற முதல் வேலை, நான் காலேஜில் தகவல் வந்தோடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக அதை செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு தகவல் போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பக்காவாக சர்க்குலராக அஃபீஷியல் சர்க்குலராக ரெடி பண்ணிடுறோம். நான் முதல்ல வந்து யூஜி பிஜி ரெண்டையும் யூஜிக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அப்புறம் பிஜியை டெலீட் பண்ணிட்டேன். யூஜி மட்டும்தான் அப்போ உங்களுக்கு இருக்கும். பிஜி வாட்ஸ்அப் குரூப்புக்கு போன மாதிரி எனக்கு தெரியலையே. எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அனுப்பிச்சாங்களா? அனுப்பிச்சாங்க இல்லையா? அனுப்பிச்சிங்களா? அதெல்லாம் நீங்கள்